Why didn't you post the videos, man? So, hi everyone and hello, welcome with vanakkam, okay va? So, like ரொம்ப மாச கணக்கா நான் வீடியோ போடல. அவரே சொல்றாரா? வெரி குட் பிரில்லியன்ட். ஏன் அப்படின்னா பர்சனல் இஷ்யூஸ் இருந்தது, ப்ளஸ் மென்டலி வந்து கொஞ்சம் ரொம்ப ரொம்ப போயிட்டேன், ரொம்ப கஷ்டம், அவ்வளோதான். சாவ போகிற கடைசி நேரத்துலையும் பாடம் எடுக்கிறிய த லாஸ்ட் லெசன் ஆவாத்தி. நான் வந்து லைக் ரொம்ப ஜோன் அவுட் ஆகிட்டேன், எல்லாத்துலேருந்துமே ஜோன் அவுட் ஆகிட்டேன். எப்படி சொல்லலாம் அப்படின்னாக்கா, சாப்பிட மறந்துடுவேன், தூங்க மறந்துடுவேன், அது மாதிரி ஒரு வினோதமாக நான் சுற்றுவேன், ஓகேவா? அண்ட் எஸ் கைஸ், ஸோ ஏற்கனவே எனக்கு இது இருந்ததுன்னு எனக்கு தெரியும், பட் வந்து கொஞ்சம் ப்ரூவ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்ததுல ஐ காட் a very good news, that is I am an ADHD person. Yes, yay, நம்ம கான்டென்ட்குள்ளே போயிடலாம். கதை கேட்க ரெடியாடா. லாஸ்ட் வீடியோ நான் வந்து இன்டர்வியூ ஃபண்டமெண்டல்ஸ் 101 அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். ஐ காட் வெரி குட், ரொம்ப நாள் ஆச்சு, பட் ஸ்டில் ஐ காட் வெரி குட் வியூஸ் அண்ட் ஐ எம் ஹாப்பி ஃபார் தட். லைக் என்கிட்ட வந்து வீடியோ கமெண்ட்டில் கேட்கல, பட் எல்லாருமே வந்து கேட்டது என்னென்னா, என்ன சும்மா 5 வீடியோ போட்டதுக்கப்புறம் அவ்வளோதான் நான் முடிச்சா அப்படின்னு தான் கேட்டாங்க. அண்ட் உண்மை என்னென்னா முடிஞ்சிருச்சு. பார்த்தாலே தெரிகிறதா அவ்வளோதான் சொல்லுவேன். நான் இல்லை, இப்போ திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறேன். உடம்புல கட்டு போட முடியாத அளவுக்கு பண்ணுவேன், பீஸா விட்டுடுவேன்டா நாயே. பிகாஸ் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம்ஸ் கிடைக்குது, ஓகேவா? ஸோ அந்த டைமில் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு பி லேசி, பட் எனிவேஸ் நான் வந்து லைக் போன தடவை எப்படி பண்ணணும் அதே மாதிரி ஃபன்னாக எடுத்துகிட்டு போகிறேன். அண்ட் பை த வே கைஸ், லேப்டாப் பக்கத்தில் இருக்குது, பிகாஸ் ஐ வாண்ட் டு நோ கெட் அ பாயிண்ட் ஆஃப் இட், இல்லைனா மறந்துடுவேன், ஓகே? அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது செகண்ட் வீடியோ. ஸோ எதை பற்றி அப்படின்னா, இட்ஸ் கோயிங் டு பி கிராஃப்டிங் யுவர் ஸ்டோரி, ஆல்சோ known as your pitch. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், எதை பற்றி பேச போகிறோம் அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி ஐ டு ஹாவ் அ சர்ப்ரைஸ். பட் எனக்கு இது ரொம்ப சர்ப்ரைஸிங்காக இருந்துச்சு, ப்ளஸ் இது வந்து எஸ்டிஆர் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே சர்ப்ரைஸாக இருக்கும், ஓகேவா? ஸோ வந்துடுறேன். Approximately 10 hours later. You guess what? Welcome back. So இப்போ நல்லா இருக்குது, இப்போ தான் ஒரு மனசு திருப்தியாக இருக்குது. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ என்றைக்குமே என்கிட்ட பிச் பண்ண சொன்னாங்க, இல்லை என்ன பிச் பண்ண சொன்னாங்கன்னா, நான் வந்து கொடுக்குற சஜஷனும் இது தான், ஆஸ் வெல் அஸ் நானும் இப்படி தான் பண்ணுறேன். என்ன மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த மூவி ட்ரெய்லர் மெத்தட். ஏன் இந்த மூவி ட்ரெய்லர் மெத்தட் நான் ப்ரிஃபர் பண்ணுறேன், ப்ரிஸ்கிரைப் பண்ணுறேன், ஏன் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெரி சிம்பிள். நமக்கு வந்து இந்த படத்தோட ட்ரெய்லரில் இருக்க அந்த ஹூக் கான்செப்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை மற்ற விஷயம் வந்து நமக்கு நிறைய அட்ராக்ட் பண்ணும். ஜஸ்ட் ஒரு ஆக்ஷன், அட்டென்ஷன் கிராபிங். ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் வந்து லைக் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த மூவி ட்ரெய்லர் மெத்தட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவேன். இந்த மூவி ட்ரெய்லர் மெத்தடை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லிடுறேன். ஸோ மூவி ட்ரெய்லரை வந்து நம்ம 4 செக்மெண்ட்டாக பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இன்ட்ரோ, சின்ன பில்டப், ஓகேவா? ஆக்சுவல் கண்டென்ட்டு அண்ட் முடிக்கிறது, அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஸோ இதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் நான் சொன்னேன் இல்லையா, அந்த இன்ட்ரோ, அந்த ஹூக் கான்செப்ட், அதுக்கு நம்ம கொடுக்க போகிற டைட்டில் எலிவேட்டர் பிச். ஒரு 30 செகண்ட் இல்லை ஒரு 20 செகண்ட்ஸ்க்கு நம்ம எப்படி அந்த ஹூக் கான்செப்ட் யூஸ் பண்ணணும் அந்த இடத்துல அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதே செகண்ட் நான் என்ன சொன்னேன்னா, அந்த பில்டப் ஷாட், அந்த பில்டப்பில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மக்கிட்ட என்ன இருக்குது, சரக்கு என்ன இருக்குது, அவன் என்ன அவ்வளோ பெரிய ஆள், நம்ம பில்டப் நமக்கு நாமளே கொடுத்துக்க போகிறோம், ஓகேவா?
மூணாவது நம்ம செஞ்ச விஷயம் லைக் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸோட நான் என்ன பண்ணியிருக்கேங்கிறத ஒரு ஒர்க்கு கூட ரெஃபர் பண்ணுற மாதிரி ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. லைக் உங்கள் ப்ராஜெக்ட்ஸ் இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நாலாவது எப்படி அந்த விஷயத்த முடிக்கிறீங்க. ஓகேவா? இந்த மாதிரி இது பண்ணேன், இந்த மாதிரி இது நடந்தது, ஸோ நான் இந்த மாதிரி விஷயம் கற்றுக்கிட்டேன். ஒருவேளை தப்பாக பண்ணியிருந்தாலும் அதுலேருந்து என்ன நான் கற்றுக்கிட்டேங்கிறத நீங்கள் சொல்லிக்கணும். ஓகேவா? நம்ம வந்து டைரெக்டாக லைக் கான்டென்ட்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த எலிவேட்டர் பிட்ச் அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்களை பற்றி 30 செகண்ட்ஸில் ஷார்ட்டாக சொல்லணும். நான் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஓகேவா? இது நான் வந்து லைக் ப்ரிப்பேர் பண்ணது. இது நான் வந்து லைக் இந்த டெக்கில் நான் போயிருக்கேன், பட் எனிவேஸ் எனக்கு பிடிச்சது இந்த நான் டெக் ஸ்டப்ஸ் தான். ஓகேவா? இந்த மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், அதர் டெக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, டெக்ஸுங்கிற அடுத்த அந்த மாதிரி விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஃபின்டெக்ஸ் அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், அண்ட் நான் வந்து இதுக்கு கீழே ஒரு ட்ரைவ் லிங்க்கும் நான் கொடுத்துட்றேன். ஓகேவா? டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து ட்ரைவ் லிங்க்கும் கொடுத்துட்றேன். யூ கேன் கெட் திஸ் டெம்ப்ளேட் ஆஸ் வெல். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன், ஐஎம், உங்களோட நேம் போட்டுக்கோங்க, நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு போட்டுட்டு நோன் ஃபார், இந்த விஷயத்துக்காக எனக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொல்கிறேன், ஹலோ, ஐஎம் மகேஷ்குமார் ஜெயவேல். Hello, I am Magesh Jayavel, a marketing lead who turns quiet brands into loud. And last campaign I got a result of like grow engagement for 40%. The 40% were definitely by organical, and I have used my own scripts for this. இது ஜஸ்ட்டு கட்சியில் போட்டதெல்லாம் கதை தான். அந்த 40% அப்படிங்கிறது டேட்டா ஓரியன்டாக நீங்கள் பேசுங்க. ஓகேவா? ஏன் டேட்டா ஓரியன்ட் 40% 30% சொல்கிறேன் அப்படின்னா, இட் வில் மேக் யூ மோர் ப்ரொஃபஷனல், ஸ்டாண்ட் அவுட்டாக தெரியும், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த மாதிரி தான், ஜஸ்ட் ஷார்ட்டாக முடிச்சுக்கோங்க. இப்படி தான் உங்களோட அந்த கான்செப்ட் ஒர்க் பண்ணணும். ஸோ உங்களோட இப்போது நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்துட்டோம். இப்போ செகண்ட் ஒன் பில்டப்பு. அதாவது உங்ககிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். இந்த பார்ட்டில் தான் நீங்கள் சொல்லணும் உங்கள் ஸ்கில்ஸ் என்ன, நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்க, என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எதுக்கு நான் வந்து இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணேன் அப்படிங்கிற ரீசன்ஸை நீங்கள் சொல்லணும். ஒரு சில பேர் கேட்பாங்க, எதுக்காகப்பா இந்த இன்டர்வியூக்கு வந்த அப்படின்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா சொல்லுங்கள், ஆர்எல்ஸ் வேறு ஏதாவது கண்டென்ட் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ த தேர்ட் ஒன், ஓகேவா, இதுதான் பில்டப்பு. ஓகேவா? பில்டப்பு தான் இங்கே சீனு. பில்டப்பில் தான் கதையே இருக்குது, கதையே பில்டப்பில் தான் இருக்குது. ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இதை வந்து நம்ம இன்னொரு ஃபார்மேட்டில் பார்க்கலாம். இப்போ நான் எப்படி வந்து ஒரு மெத்தட் சொன்னேன், மூவி ட்ரெய்லர் மெத்தட், அதே மாதிரி இப்போ நம்ம ட்ரை பண்ண போகிறது CAR. ஓகேவா? கார் மெத்தடில் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இந்த கார் மெத்தட்னா என்ன அப்படின்னா, கார், C ஃபார் கான்டெக்ஸ்ட். ஓகேவா? A ஃபார் ஆக்ஷன், R ஃபார் ரிசல்ட். ஸோ கான்டெக்ஸ்ட் எப்படின்னா, இப்போ நீங்கள் எதாவது ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க, இப்போ இன்டர்ன்ஷிப்பில் வந்து உங்களுக்கு எதாவது ப்ராப்ளம் வந்திருக்கும், இல்லை வந்து உங்களுக்கு எதாவது ஒரு டாஸ்க் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ஆக்ஷன். என்ன டாஸ்க்கு இல்லை என்ன ப்ராப்ளம் வந்தது அப்படிங்கிறது லைக் உங்களோட கான்டெக்ஸ்ட்டு. ஆக்ஷன் தான் லைக் நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறது ஆக்ஷன், எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கிறதும் நீங்கள் அதில் சொல்லலாம். ரிசல்ட் ஆர், விச் இஸ் நத்திங் பட் வெரி சிம்பிள், அதனால் எனக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லலாம். இப்போது இன்கேஸ் உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் சுச்சுவேஷன் வந்தது அப்படின்னா, நான் இப்படி பண்ணேன், எனக்கு அந்த நேரத்தில் ஒன்றுமே தெரிலைங்க சார், அப்படி போட்டம் போயிடுச்சு அப்படி சொல்லக்கூடாது. இல்லை சார், இந்த மாதிரி எனக்கு வந்து இது ஒரு ப்ராப்ளமாக போய் முடியும்னு எனக்கு வந்து ஒரு ஃபியர் வந்துடுச்சு, அப்போ நான் என்ன பண்ணேன்னா அதோட இம்பேக்டை நான் குறைக்கிறதுக்காக நான் இந்த ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். அக்செப்ட் த லூஸ். ஓகே கைஸ்? ஸோ எது பேசினாலும் அங்கே ஹானஸ்ட்டாக பேசுங்க. ஒத்துக்கிட்டேன் லைக் ஆமாம் தோத்துட்டேன்னு ஒத்துக்கிட்டு போயிடுங்க. வெரி சிம்பிள். ரொம்பலாம் காம்ப்ளிகேட் பண்ணிகிட்டு இருக்க தேவையில்லை. ஓகேவா? ஹெச்ஆர் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு நான் சொல்கிறேன், ஹெச்ஆர் வந்து நீ இந்த மாதிரி பண்ணிருக்கிறியா, இந்த மாதிரி எதாவது ட்ரை பண்ணிருக்கிறியான்னு தான் உன்னை பார்க்க போகிறான். ஓகேவா? ஸோ அதனால் இட் வில் பி ஈஸி ஃபார் யூ கைஸ், டோன்ட் வெரி. அண்ட் நாலாவது வந்து எப்படி முடிக்கிறேன் அப்படிங்கிறது தான். எப்படி முடிக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி நான் இந்த இடத்துல ஒர்க் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி எனக்கு ஃப்யூச்சரில் இந்த ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்கும் எனக்கு ஐடியா இருக்குது, பிகாஸ் அதுக்கான நாலேஜும் என்கிட்ட இருக்குது. ஸோ என்ன மாதிரி ப்ராஜெக்டாக இருந்தாலும் ஐ எம் ரெடி ஃபார் தேட். எதுவாக இருந்தாலும் நான் பேசிக்ஸும் நான் கொஞ்சம் லேர்ன் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறதுனால உங்களோட ஸ்பீடுக்கு என்னால் கண்டிப்பாக கோப்பப் பண்ண முடியும், இங்கேருந்து நான் அதை சொல்லிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி முடிச்சதுக்கப்புறம் ஒரு கேள்வியாக அவனை போட்டு துருவோம். ஓகேவா? நான் ஒன்று சொல்கிறேன், நீ என்ன பேசுகிறியோ அதுலேருந்து தான் கேள்வியை உருவோம். சரியா? ஸோ அதனால் நல்லா பேசிக்கோ. அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிச்சு, ரேப் பண்ணிக்கலாம். ஓகே, ரேப் பண்ணுறதுக்கு முன்னாடி இருங்கப்பா,
ரேப் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் வந்து அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ரேப்.